வகையில இது அமையும். ஓகே, நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக. இன்றைக்கு என்ன, இன்றைக்கு நாங்க ஒரு ஆர்வத்தோட சோல்பெரி அரசியல். ஓகே, ரெடியா இருக்கிறீங்க. நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையர்கள் எல்லாம் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற டைம்ல கடும் பரபரப்பாக இந்த உலகத்துல அது நடந்து கொண்டிருக்குது. இலங்கை தலைவர்கள் சரியாக திட்டம் போட்டு எங்களுக்கு யாப்பு வேணும் ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. இதனால பிரித்தானிய அரசாங்கம் யுத்தம் முடிய செஞ்சுதாரன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கிரிப்ஸ்ங்கிற தூதுக்குழு அனுப்பினத்தால எங்களுக்கும் யாப்பு வேணும்னு சண்டை பிடிக்கிறாங்க. இதன் அடிப்படையில நீங்களே ஒரு யாப் எழுதி தாங்க, நாங்க அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒரு யாப்பு செஞ்சு தாரோம்னு சொன்னாங்க. அப்ப இலங்கையர்கள் அந்த பிரித்தானியா, அதாவது பேராதனிய பல்கலைக்கழகத்துல முன்னாள் துணைவேந்தர் அவங்க எல்லாம் சேர்ந்து மிக வேகமாக ஒரு யாப் ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. ஆனா அதுல சிறுபான்மையர்கள் அவங்க கவனிக்கல. எனவே அங்கிருந்து சோல்பெரி பிரபு இலங்கைக்கு வராரு. வந்த உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு யாப்பை கொடுக்குறாங்க. அதுதான் சோல்பெரி அரசியல் யாப்பு. இந்த சோல்பெரி அரசியல் யாப்புல முக்கியமான ஒரு சீர்திருத்தமாக பிரதிநிதிகள் சபை அப்படின்னு நாங்க பார்த்தோம். அதாவது பிரித்தானியாவில் இருக்கிற வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்க முறைன்னு சொல்லுவாங்க. நீங்க 4வது யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அரசாங்க முறை அப்படின்னு ஒன்று இருக்கும், பாராளுமன்ற அரசாங்க முறை அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் டீப்பா ஆழமாக படிக்கணும். ஜனாதிபதி அரசாங்க முறையில அரசின் தலைவர் யாருன்னு சொன்னா ஜனாதிபதி தான். அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு சொன்னா அதுவும் ஜனாதிபதி தான். இது எல்லாமே மக்களால அந்த ஜனாதிபதி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அவருடைய தனி முதன்மையான இதுக்கு கீழே அங்க அவர் தான் பெரியார். சரியா, ஜனாதிபதி தான் பெரியார். அதுக்கு கீழே அந்த ஆட்சி நடைபெறும் அப்படின்னு நாங்க 4வது யூனிட்ல படிப்போம். அதே நேரம் பாராளுமன்ற அரசாங்க முறைன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொன்னா அங்க பிரதமர் கையில தான் மொத்த நாடும் இருக்குது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லயும் பிரதிநிதிகளை தெரிவு செஞ்சு அந்த நாட்டில் இருக்கிற அந்த வெஸ்ட்மினிஸ்டர் கட்டடத்துல, அந்த வெஸ்ட்மினிஸ்டருங்கிற அவங்களோட சட்டசபைக்கு பொறுப்பான இடத்துக்கு நாடு முழுவதும் தெரிவு செஞ்சு அனுப்புவாங்க. அங்க என்ன செய்வாங்க, பிரதிநிதிகள் எல்லாரும் இருப்பாங்க. அதே போல அங்க செனட் சபை நோட்டு காணப்படும். இது என்னத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்குது? ஏன் அப்படின்னா மக்களோட வாக்குகள் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவங்க ஒரு அறிவாளியாக எதையும் ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடியவர்களாக சில டைம்ல இருக்க மாட்டாங்க. அவங்க அரசியல் ஈடுபாடுடைய அதுல ஒரு தியாகம் பண்ணக்கூடிய ஆட்களை இருந்திருப்பாங்க. எனவே அவங்க பேச்சால கவரப்பட்டு அவங்கள ஒரு நம்பிக்கை கொண்டு மக்கள் ஓட் போட்டிருப்பாங்க. எனவே இவங்க ஏற்றுகின்ற சட்டம் எந்த அளவிற்கு நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும், எந்த அளவுக்கு எதிர்காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் தெரியாது. எனவே செனட் சபை ஒன்றும் அங்க காணப்படும். இதுல அந்த நாட்டில் இருக்கிற அறிவாளிகள், புத்திஜீவிகள், தொழிலதிபர்கள் போன்றவங்க இருப்பாங்க. அப்ப இரு மன்றங்கள், ஒன்று பிரதிநிதிகள் சபையும் இருக்கும், அடுத்தது செனட் சபையும் இருக்கும். எந்த ஒரு சட்டம் அந்த நாட்டுக்கு பாஸ் ஆகுதுன்னு சொன்னாலும் அது பிரதிநிதிகள் சபையில வந்து செனட் சபைக்கு போய் அங்கிருந்து தான் அது பாஸ், அது அங்கேயும் ஓகே ஆகினா பாஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். அல்லது செனட் சபைக்கு சட்டம் முன்வைக்கப்பட்டு அது பிரதிநிதிகள் சபையிலையும் பெரும்பான்மை வாக்கு பெற்றாதான் அது அந்த சட்டம் பாஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியா போன்ற நாடுகள்ல நாம நிர்வாகம், உண்மை நிர்வாகம் ரெண்டு காணப்படும். நாம நிர்வாகம் சொன்னா அது சும்மா ஒரு பேருக்கு வைப்பாங்க, அவங்களோட மரபை பேன்றதுக்கு. ஏன்னா முந்தி அவங்க மன்னர் ஆட்சியில இருந்துட்டு வந்தாங்க. என்ன இருந்தாலும் அதை அவங்க எதிர்த்து அதை வீழ்த்தினாலும் அவங்களுக்கு ஒரு மரபுங்கிற ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. இப்ப நம்மளும் தானே என்னதான் இருந்தாலும் மரபையும் ஓரளவுக்கு பேணுவோம். முந்தி வாழை இலையில எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேரக்குள்ள வாழை இலையில போட்டு பழத்தெல்லாம் வெட்டி போட்டு சாப்பிடுவோமே, என்ன சொல்லுவாங்க மூச்சனம் அப்படின்ட்டு. அப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு மரபை பேன்ற வழக்கம் நமக்கிட்ட இருக்குது. அதனாலதான் பாருங்க, இலங்கையில காலிக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க பிரித்தானியர்கள் கட்டி வச்ச கட்டடங்கள் அது எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. புலனறுவைக்கு போனீங்கன்னா அந்த காலத்து மன்னர்கள் கட்டி வச்ச கட்டடங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏன் ஏன் அப்படின்னா மரபை பேன்ற பழக்கம் நமக்கிட்ட இருக்குது. அந்த வகையில பிரித்தானியர்களும் என்ன செஞ்சாங்கண்டா அவங்களோட மரபை பேணிக்கொள்றதுக்கு சரி, மன்னர்கள் தான் இப்ப இல்ல, நாம நிர்வாகம் பேர்ல மன்னர் பரம்பரையில் இருக்கிறவங்களை வச்சு கொள்வாங்க.
அவங்க சும்மா பேருக்கு இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு பெருசா ஒரு அதிகாரம் இல்ல. அதே நேரம் அவர்தான் அரசின் தலைவர். அரசிட தலைவர் யாருன்னு சொன்னா அந்த நாம நிர்வாகம் தான். அடுத்தது உண்மை நிர்வாகம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா இவர் தான் உண்மையாக அந்த நாட்டு ஆட்சியை கொண்டு போறது. இவர் தான் பிரதமர். அப்ப இவரு அரசாங்கத்தின் தலைவராக இருப்பாரு. அப்ப நாம நிர்வாகத்து மூலமாக அந்த உண்மை நிர்வாகம் தன் ஆட்சியை கொண்டு போவாரு. உதாரணமாக அவரு செனட் சபைக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யணுமா, பிரதமர் உண்மை நிர்வாகம் தான் தெரிவு செய்வாரு. ஆனா நேரடியா செய்யாம அங்க நாம நிர்வாகத்திட்ட சொல்லுவார், இவங்களை போடுங்க அவங்க லெட்டர் ஒன்லி கொடுப்பாரு. அவங்க சைன் வைக்கத்தான் வேணும். வச்சா அந்த ஆட்கள் செனட் சபைக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. இது பிரித்தானியாவில் இருக்கிற முறை. அப்ப இதை நாங்க பாராளுமன்ற ஆட்சி முறைன்னு படிப்போம். அப்ப அதுல நிறைய நாங்க 4வது யூனிட்ல அப்படின்னா என்ன, அதுக்கு எப்படி ஆட்கள் தெரிவு செய்யப்படுறாங்க, அவங்களோட அதிகாரங்கள் என்ன, அமைச்சரவை எப்படி தெரிவு செய்யப்படுவாங்க, அது எப்படி கலைக்கப்படும், அதுல நன்மை என்ன தீமை என்ன, இதெல்லாம் நாங்க டீட்டெயிலா படிச்சிருக்கிறோம். அந்த அறிவோட இதை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா சிம்பிள் அவங்களுக்கு புரியும். அதே நேரம் டொனமூர் யாப் உங்களுக்கு நல்ல கிளியரா இருந்துச்சுன்னு சொன்னா டக்குன விலங்கு. நான் மகா தேசாதிபதி சொல்லும் போது நீங்க யோசிப்பீங்க, என்ன இது டொனமுரியாப்புல தேசாதிபதிக்கு என்னென்ன அதிகாரம் படிச்சோமோ அதெல்லாம் இவருக்கும் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்று ரெண்டுல தான் ஒரு மாற்றம் ஏற்படும். அங்க தேசாதிபதி நேரடியா செய்வாரு, இங்க பிரதமர் சிபாரிசுல இந்த மகா தேசாதிபதி எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இங்க நாங்க பிரதமர் அமைச்சரவை படிப்போம். படிக்கும்போது பிரதமர் அதிகாரத்துல பார்க்கும்போது இது நாங்க டொனமூர் அரசியல் யாப்புல தேசாதிபதிக்கு பார்த்த அதிகாரங்களே இது இவருக்கு இருக்குது. சோல்பெரி ஆப்புல கூட மகாதேசாதிபதிக்கிற அதிகாரம் இந்த பிரதமருக்கும் இருக்குது. இது எப்படின்னு யோசிப்பீங்க. அப்ப எல்லாம் ஒரே நோட்ஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன ஒரு தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஒரு சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. இதுல அப்படி இதுல இப்படி, ஆனா எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயம். அந்த வகையில நாங்க இன்னைக்கு படிக்க போற தலைப்பு, நாங்க படிக்கும்போது செனட் சபை. செனட் சபைனா என்ன, அதுக்கு எப்படி ஆட்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க, அவங்களோட பணிகள் என்ன, அதுல விமர்சனங்கள் என்ன, அது எப்படி இந்த நாட்டில இருந்து முற்றாக அழிக்கப்பட்டது, எல்லாத்தையும் நாங்க இன்னைக்கு கிளாஸ்ல டீட்டெயிலாக படிக்க போறோம். சரி, பிரதிநிதிகள் சபையில 1947ஆம் ஆண்டு எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். யாப் உருவாக்கின உடனே முதலாவது நடந்த எலெக்ஷன்ல அந்த பிரதிநிதிகள் சபைக்கு வந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர், அதுல தேர்தல் வரையாக வந்தவங்க எத்தனை பேர், நியமனம் மூலமாக வந்தவங்க எத்தனை பேர், சொல்லுங்க பாப்போம். வெரி குட், மாஷா அல்லாஹ், 101. ஓகே. நியமனம் எத்தனை, பிரதேசவாரி தேர்தல் மூலம் வந்தவங்க எத்தனை, வெரி குட், 95 பேர் பிரதேச வார தேர்தல் முறை மூலமாக வந்தாங்க. 6 பேர் நியமனம் மூலமாக வந்தாங்க. மொத்தமாக 101 பேர். ஓகே. 1960ஆம் ஆண்டு எத்தனை பேர் இருந்தாங்க? 6 சிறுபான்மை. வெரி குட். 1960ஆம் ஆண்டு நடந்த குடிசன அந்த இதெல்லாம் முறை. வெரி குட், 157 பேர். வெரி குட். அப்ப இவங்களே நாங்க படிச்சோம். முதலாவது கூட்டத்தொடரில் என்ன நடக்கும், அங்க சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவாங்க, பிரதி சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவாங்க, குழுக்களோட தலைவர்கள் தெரிவு செய்யப்படும். அங்க சிம்மாசன உரைய யாரு மகா தேசாதிபதி வாசிப்பாரு. அது தோல்வி அடைஞ்சா கலைக்கப்படும், வெற்றி அடைஞ்சா தொடர்ந்து ஆட்சி கொண்டு செல்லப்படும். அவங்களுக்கு சட்டத்துறை அதிகாரம் இருக்குது. என்ன, அவங்களால சட்டங்கள் இயற்ற இயலும். அமைச்சர் அதெல்லாம் நாங்க பார்த்தோம், அவங்க சட்டங்களை இயற்ற இயலும். சரியா? அந்த செனட் சபைக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்ய போன்ற அதிகாரங்கள் பார்த்தோம். அவங்களுக்கு நிர்வாகத்துறை அதிகாரம் இருக்குது. அமைச்சர்மார அவங்க நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கலும், அவங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரையிலும். இப்படியெல்லாம் நாங்க படிச்சோம். நீதித்துறை அதிகார விஷயங்களை நாங்க படிச்சோம். இது சம்பந்தமான ஷார்ட் நோட்ஸ் நான் தந்தேன். இன்றைக்கு அதிட ஈரங்க மன்றம் தான் நம்மளோட சோல்பெரி அரசியல் யாப்ல இங்க காணப்பட்டது. அப்ப அதுல ரெட்டையர்ன்னு சொல்லலாம். இப்ப ட்வின்ஸா பிறப்பாங்களே, அத மாதிரி சோல்பெரியில காணப்பட்ட சட்டத்துல ட்வின்ஸா இருந்துச்சு. பிரதிநிதிகள் சபைன்னு ஒன்று இருந்துச்சு, செனட் சபை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்ப அதுல மத்த பகுதியான செனட் சபையை பத்தி தான் நாங்க இந்த அரசியல் யாப்ல பார்க்க போறோம். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இலங்கை வரலாற்றுல ஒரே ஒரு யாப்புல மட்டும்தான் இப்படி 2 சபைகள் காணப்பட்டது. அந்த ஒரு யாப்பு என்ன, சோல்பெரி அரசியல் யாப்பு. ஏன் இதை கொண்டு வந்தாங்க செனட் சபைய, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பிரித்தானியர்கள் சொன்னாங்க,
இந்த கேபினட், அதாவது இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆட்சி முறை என்று சொன்னாலே அதுக்கு செனட் சபை ஒன்று இருக்கணும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதே போல பிரித்தானியோட குடியேற்ற நாடுகள்ல எல்லாம் இந்த முறையை கொடுக்கும் போது அங்கே செனட் சபை நாங்க கொடுத்திருக்கிறோம், எனவே உங்களுக்கும் தாரம் சொன்னாங்க. அதே போல சொன்னாங்க, நாங்க எங்கட நாட்டுல செனட் சபை வெற்றிகரமா போய் கொண்டிருக்குது, எனவே உங்களுக்கும் தாரம் சொன்னாங்க. அதே போல இவங்க சொன்னதுக்கான காரணம், அரசியல்வாதிகளுக்கு பெருசா அறிவிருக்காது. அறிவுன்னு சொன்னா அனுபவம், அடுத்தது அந்த அளவுக்கு சட்டத்தை பத்தின பெரிய தெளிவு இருக்காது, எனவே படிச்ச அறிவுள்ள கொஞ்சம் பேரை நாங்க எடுக்கணும், அதுக்காக வேண்டி நாங்க செனட் சபையை உருவாக்குறோம். ஏன்னா அவசர அவசரமா நீங்க சட்டத்தை ஏற்றுடுவீங்க, அவங்க கொஞ்சம் அறிவு ரீதி ஆராய்ச்சி பார்த்து இது நல்லமா கூடாதான்னு சொல்லுவாங்க தானே, அப்போ ஒரு செனட் சபை முக்கியம்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய சொன்னாங்க. சிறுபான்மையின மக்களுக்கு நாங்க கொஞ்சம் கூட பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவங்க பாவம், நீங்க 6 பேரைத்தான் நியமனம் மூலமாக நாங்க பிரதிநிதிகள் சபையில் தெரிவு செய்யறோம், அதுக்காக வேண்டி நாங்க செனட் சபையை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இன்னும் நிர்வாகக்குழு உருவாக்குறதுக்கு நிறைய காரணங்களை அவங்க சொன்னாங்க. சரியா? அந்த வகையில அடுத்தது ஊர்ல சில அறிவாளிகள் வந்து எலெக்ஷன் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசி தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. அப்ப அவங்களையும் நாங்க அரசியல்ல உள்வாங்கணும், அப்பதான் நாங்க அறிவு ரீதியா கொண்டு போகலாம். இப்ப அனுரகுமார் வந்து என்ன செஞ்சாரு, படிச்சவங்களை பார்த்து பிரதமரா போட்டாரு, படிச்சவங்களை அமைச்சர்கள் அவெல்லாம் போட்டாரே, அத மாதிரி இவங்களும் படிச்சவங்க இருக்கணும் அரசியல்ல, சட்டத்தை உருவாக்குற அந்த இதுல அவங்களுக்கு பங்கு இருக்கணும். ஆனா அவங்க எலெக்ஷன்ல மத்த உங்களை மாதிரி எங்க மக்கள் ஊர் ஊரா அலைஞ்சு தெரிய மாட்டாங்க, வீடு வீட்டா போய் கெஞ்ச மாட்டாங்க, எனவே அவங்களுக்கு ஓட்டு விழாது, அதனால அவங்கள அரசியல் அப்படி இல்லாமல் ஆகிருவாங்க, எனவே அவங்களை அரசியல் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த செனட் சபையை உருவாக்கினாங்க. அவ இப்படி போன்ற காரணங்களுக்காக அந்த செனட் சபையை இலங்கையில உருவாக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. என்னன்னு சொன்னா, பிரித்தானியா வேற, இலங்கை வேற. பிரித்தானியாவில் இருக்கிற மனிதர்கள், அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட கலாச்சாரம் வேற, இலங்கையில் இருக்கிற மனிதர்கள், கலாச்சாரங்கள், சிந்தனைகள் வேற. சரியா? அதெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க. அதன் அடிப்படையில அங்க இருக்குது, எனவே இங்கேயும் சொல்லி உருவாக்கினாங்க, அது ஃபெயிலியர்ல போய் முடிந்தது. இலங்கையர்கள் என்ன செஞ்சாங்க, பிற்காலங்கள்ல சோல்பரி அரசியல் யாப்பில் 8வது சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அதை முற்றாக ஒழிச்சிட்டாங்க. சரி, இப்ப நாங்க செனட் சபையை பத்தி படிப்போம். மொத்தமாக செனட் சபையில 30 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுல 15 உறுப்பினர்கள், இந்த செனட் சபை நீங்க ஒரு பெரிய கட்டடம் மாதிரி கற்பனை பண்ணி கொள்ளுங்க. அதுல 30 பேர் இருப்பாங்க. இப்போ உங்களோட கிளாஸ் ரூம்ல 30 பேர் உதாரணம் வச்சுக்கொள்ளுங்களேன், அத மாதிரி ஒரு 30 பேர் இருப்பாங்க. 2 லைனா பிரிங்க. கிளாஸ் ரூம் அப்படித்தானே, ஒரு பக்கம் ஒரு சைட் இருப்பாங்க, அடுத்த பக்கம் இன்னொரு சைட் இருப்பாங்க. அத மாதிரி ஒரு பக்கத்துல 15 பேர். அதுக்காக வேண்டி செனட் சபையிலையும் அப்படி பிரிஞ்சுதான் இருப்பாங்கன்னு இல்ல, சும்மா சொல்றேன். 15 பேர் நியமனம் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவங்க. யார் நியமிக்கிறது? மகாதேசாதிபதி. அவர சுய விருப்புல நியமிப்பாரா? இல்ல, பிரதமர் சிபாரிசு பண்ணுவாரு, அவங்கள தான் அவர் நியமிக்கிறது. மத்த 15 பேர் யாரு? அது பிரதிநிதிகள் சபையில ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலம், அதாவது விகிதாசார பிரதிநிதித்துவம், அதன் மூலம் தெரிவு செய்யப்பட்டவங்க. விகிதாசார பிரதிநிதித்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, எளிய பெரும்பான்மையில நாங்க ஒரு ஆளுக்கு வாக்கு போடுவாங்க. ஸ்கூல்ல மானிட்டரா தெரிவு செய்யணுமா, ஒரு பேரடியை நாங்க போடுவோம். இது எளிய வாக்குமுறை. விகிதாசார தேர்தல் முறைங்கிறது விருப்பு தரப்பட்டியும், ஏக்கு ஒரு வாக்கு போடலாம், பிக்கு ஒரு வாக்கு போடலாம், சிக்கு ஒரு வாக்கு போடலாம். இதான் விகிதாசார தேர்தல் முறை. அந்த அடிப்படையில் இந்த அனுரகுமார் அந்த எலெக்ஷன்லையும் நான் வந்து 1ஆம் நம்பர் ஒரு ஆளுக்கு போட்டேன், 2ஆம் நம்பர் ஒரு ஆளுக்கு போட்டேன், 3ஆம் நம்பர் ஒரு ஆளுக்கு போட்டேன். சரியா? இதான் விகிதாசார தேர்தல் முறை. இது ஏன் கொண்டு வருவாங்கண்டா, சிறுபான்மை இன நாடுகள்ல சிறுபான்மை மக்கள், அதே போல பல இனங்கள் கலந்து வாழ்ற நாடுகள்ல நீதியாக எல்லாரும் பங்கு கொள்ளணும், எல்லாருமே பிரதிநிதிகளா வரணும், சான்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக இது உருவாக்குவாங்க. இந்த முறை மூலமாக எஞ்சி இருந்த 15 பேர் நியமிக்கப்பட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 30 பேர். இவங்க இடையில ஏதாவது பிழை செஞ்சாங்கண்டா, பிரதிநிதிகள் சபையில அந்த பட்ஜெட் நிதி மசோதா தோற்கடிக்கப்பட்டா கலைஞ்சு போற மாதிரி இவங்களும் கலைஞ்சு போவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இவங்க நிரந்தரமானவங்க, இவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பதவி காலம் இருக்கும், அது வரைக்கும் இருந்தே ஆகுவாங்க. அதுக்கு இடையில எல்லாம் நிற்கிறண்டா அது கஷ்டம். சில குற்ற பெருமை அந்த நம்பிக்கையில பெருமை கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க என்ன பெரிய குற்றங்கள் நடந்திருந்தா தான் நிற்கலாமே வழிய, இவங்க நிரந்தரமானவங்க.
அவங்களோட பதவிக்காலம் 6 வருஷம். மொத்த பதவிக்காலம் எத்தனை? 6 வருஷம். அப்படின்னு சொன்னா அந்த 30 பேரும் 6 வருஷத்துக்கு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா இருக்க மாட்டாங்க. சரியா? அதாவது ஒருவர் 30 பேருக்கும் 30 பேரும் 6 வருஷம் இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள 2 வருஷத்துக்கு ஒருக்கா மூணில் ஒரு பங்கினர் வெளியேறுவாங்க. இப்ப உங்களுக்கு குழம்பும் என்னடா அது, 30 பேர் இருக்கிறாங்க, 5 வருஷம் அவங்களுக்கு என்ன, 6 வருஷம் பதவிக்காலம். ஆனா இப்படி 2 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது. நடந்தாரா இது என்ன, எப்படி மூணுல ஒரு பங்கினர் வெளியிடுற அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ உங்களோட வகுப்பு இருக்குது, உங்களோட ஸ்கூல் இருக்குது. 1ஆம் ஆண்டு பிள்ளைகள் புதுசா ஜாயின் ஆகுறாங்க. ஆகின உடனே அந்த ஸ்கூல்ட என்ன செய்வாங்க, கடைசி வருஷத்துல இருக்கிறவங்க அந்த டைம்ல வெளியாகுவாங்க. அப்படித்தானே? ஓகே. இப்ப இந்த 1ஆம் ஆண்டு பொண்ணு 2ஆம் ஆண்டு ஆகுறான், 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு ஆகுறான். அப்படியோ போய் கடைசியில ஓ லெவல்ல இருக்கிறவன் ஏ லெவலுக்கு ஆகி, ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆகி தேர்ட் இயர் ஆயிடுவாங்க. இப்ப என்ன நடக்கும்? இப்ப 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்கு போன உடனே புதுசா அடுத்த வருஷம் அடுத்த பெட்ச் வரும். 1ஆம் ஆண்டு கொண்டு சேர்ப்பாங்க. இங்க சேர்த்து முடிய அங்க ஏ லெவல் தேர்ட் இயரா இருந்தவர் ஸ்கூல் விட்டு போவாரு. இது எல்லாருக்கும் தெரியும் தானே, எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். இதே மாதிரி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப 30 பேர் இருக்கிறாங்க செனட் சபையில, 30 பேர் இருக்கிறாங்க. இவங்கள்ல சரியா ஆஹ், ஒரு டீம் வெளியாகும். 30 பேர்ல ஒரு டீம் 6 வருஷத்துக்கு வெளியே நடக்கிற ஒரு டீம் வெளியாகும். வெளியாகின உடனே இப்ப 20 பேர் தான் இருப்பாங்க. புதுசா 10 பேர் உள்ளுக்கு வருவாங்க. 5 பேர் நியமனம் மூலம், 5 பேர் இந்த ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலம் தெரிவு செய்யப்பட்டு 10 பேர் வருவாங்க. புது பேட்ச் ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தவங்க செகண்ட் இயர் ஆயிடுவாங்க, செகண்ட் இயர்ல இருந்தவங்க தேர்ட் இயர் ஆயிடுவாங்க. சரியா? இப்ப தேர்ட் இயர் எத்தனை வருஷம் இருக்கிறாரு? 6 வருஷம். செகண்ட் இயர் எத்தனை வருஷம் இருக்கிறாரு? 4 வருஷம். ஃபர்ஸ்ட் இயர் எத்தனை வருஷம் இருக்கிறாரு? இப்ப 2 வருஷம். இப்ப 2 வருஷம் காலப்பகுதி முடிஞ்ச உடனே புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் இயரா இருந்தவர் செகண்ட் இயர் ஆயிட்டாரு, செகண்ட் இயர் இருந்தவர் தேர்ட் இயர் ஆயிட்டாரு. ஏற்கனவே தேர்ட் இயரா இருந்தவர் 6 வருஷம் ஃபுல்லா முடிச்சிட்டு இருந்தாரு தானே, இப்ப அவர் வெளியே போவாரு. இப்ப 4 வருஷத்துல இருந்த அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் 6 வருஷம் கம்ப்ளீட் பண்ண அவர் வெளியே போவாரு. இப்ப ஏற்கனவே புதுசா வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆகி, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆகி, இப்ப அவருக்கு போவாரு. இப்படி செனட் சபையில ஒரு ரொட்டேஷனா நடந்து கொண்டே இருக்கும். செனட் சபை நிரந்தரமா இருக்கும். அவன் நிரந்தரமா இதுல சில உறுப்பினர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. அப்ப கடைசி 6 வருஷம் இருந்த 10 பேர் வெளியாகுவாங்க. வெளியாகின உடனே செகண்ட் இயர்ல இருந்த அந்த 4 வருஷத்தோட இருந்தவங்க தேர்ட் இயரா மாறுவாங்க. அவங்களுக்கு திரும்ப என்ன மாறுவாங்க. 4 வருஷம் 2 வருஷம் 6 வருஷம் ஆகும். ஃபர்ஸ்ட் இயர் வருவாங்க. இந்த இது விளங்கிட்டா உங்களுக்கு? அப்படி வரைஞ்சி காட்டணுமா? அதாவது செனட் சபையில 30 பேர் இருக்கிறாங்க. சரியா? 30 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த தேர்ட் இயர் ஆகிக்கிறவர் 6 வருஷம் முடிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் 4 வருஷம் முடிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் 10 வருஷம் இது 2 வருஷம் முடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப 6 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? பதவி காலம் முடிச்சு. அப்ப இவர் ஊட்ட போயிட்டாரு. ஊட்ட போன உடனே இந்த இவர் என்ன செய்வார்? இப்ப இவர் வந்து அடுத்த தேர்ட் இயருக்கு போயிட்டாரு. இவர் வந்து செகண்ட் இயருக்கு போயிட்டாரு. இப்ப இவர் இப்ப முதலாவது இடம் மிஸ் ஆகுது தானே. இப்ப அதுக்கு புது 10 பேர் வருவாங்க. புது 10 பேர் வந்துட்டாங்க. சரியா? இப்ப இவருக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு, இவருக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இவருக்கு 2 வருஷம், திரும்ப இவர் வீட்டுக்கு போவாரு. இப்ப இவருக்கு 6 வருஷம் ஆயிட்டு, இப்ப இவருக்கு 2 வருஷம் 4 வருஷம் ஆயிட்டு, இவருக்கு 2 வருஷம் ஆயிட்டு. சில நேரம் இவர் வீட்டுக்கு போவாரு. இப்படி மாறி 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 நடக்குது. வழங்கிட்டா? புரிஞ்சுட்டா புரியலையா? 6 வருஷத்துக்கு ஒருக்கா மூணில் ஒரு பங்கு வெளியேறுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுட்டா புரியலையா? புரியலாட்டி சொல்லுங்க, நான் வரைஞ்சு காட்டுறேன். புரியுதா சொல்லுங்க. விளங்கிட்டா விளங்க இல்லையா? ஒரு ஆளுக்கு புரிஞ்சுச்சு. வேற மத்தவங்க புரிஞ்சுட்டா புரியலையா? அடுத்து நிறைய விஷயங்கள் படிக்கணும்.
ஏதாவது பேசுறீங்களா? நீங்க அப்ப நான் புரிஞ்சிட்டுன்னு நினைச்சு அடுத்ததுக்கு போயிடுவேன். ஓகே, அப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப நாங்க இப்ப இனி இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த செனட் சபையில இப்படித்தான் ஆட்கள் இருப்பாங்க. இப்ப இவங்களோட அதிகாரங்கள் என்ன? இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? என்ன இவங்க ஏன் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கு. எப்படியான சட்டங்களையும் இவங்களும் கொண்டு வரலாம். உதாரணமா இலங்கை நாட்டுல பெட்ரோலுக்கு 50 ரூபா கூட்ட போறோம், செனட் சபையிலையும் கொண்டு வரலாம். கொண்டு வந்து அது பிரதிநிதிகள் சபைக்கு போய் அங்கேயும் அது ஓகே ஆகினா மகாதேசாதிபதி சைன் பண்ணி சட்டமா மாறும். ஆனா சில சட்டங்களை இவங்க ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கலாது. உதாரணமா நிதி சம்பந்தமான பட்ஜெட் நிதி விஷயங்கள் இவங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது மக்களால தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. ஆஹ் அப்படி இவங்களுக்கு செய்ய இயலாது. அதே நேரம் இப்படி இவங்களுக்கு சட்டத்துறை சார்ந்த சில அதிகாரம் இருக்குது, நிர்வாகத்துறை சார்ந்த சில அதிகாரம் இருக்குது, நீதித்துறை சார்ந்த சில அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. அப்ப என்னன்னு நாங்க பார்ப்போம். இப்ப பிரதிநிதிகள் சபை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு என்ன ஒரு நிதி மசோதாவை கொண்டு வராங்க. நாங்க இந்த வருஷத்துக்கு எங்க பட்ஜெட் இப்படி இருக்க போகுது. நாங்க இப்படி செய்ய போறோம், ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம், ரோடு கட்ட போறோம், ஸ்கூல் கட்ட போறோம். இப்படி எல்லாம் பட்ஜெட் போட்டு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு செலவாகும் இப்படின்னு கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இது அங்க இருக்கிற உறுப்பினர்களால பெரும்பான்மை வாக்கோட வெற்றி பெறுது. இப்ப அது அடுத்தது எங்க போகணும்? செனட் சபைக்கு போகணும். இது ஒரு அதிகாரம், சட்ட ரீதியான இவங்களுக்கு. எதை இன்னொருக்கா சொல்றீங்க? அந்த மூணில் ஒன்று மாறின விஷயத்தையா, அல்லது இப்ப நான் சொல்றதையா, அவங்களோட அதிகாரங்கள் பத்தின விஷயத்தையா? எதை திருப்பி சொல்ல? எதை திருப்பி சொல்லணும்? அந்த மூணில் ஒரு விஷயத்தை அதையா, இல்ல இப்ப நான் கடைசியா சொன்ன 6 வருஷம் அது? ஓகே, கொஞ்சம் இருங்க. ஒயிட் போர்ட்டை போடுவோம். ஒயிட் போர்ட் வந்து கொண்டு இது கொஞ்சம் இருங்க. சரி, இப்ப நீங்க பாருங்க. இது வந்து செனட் சபை, இது செனட் சபை. இதுல இந்த செனட் சபையில இதுக்குள்ள ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. சரியா? 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து செனட் சபைக்கு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. செனட் சபைக்கு வந்து எவ்வளவு வருஷம்? 6 வருஷம் ஆயிடுச்சு. இங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க செனட் சபைக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க செனட் சபைக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? சரி. இப்ப இது ஏ. இவங்க யாரு? ஏ. இது யாரு? பி. இது யாரு? சி. நாங்க படிச்சோம், செனட் சபை உறுப்பினர்களோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்? டக்குனு கமெண்ட் பண்ணுங்க. செனட் சபை உறுப்பினர்களோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்? சொல்லுங்க பாப்போம். செனட் சபை உறுப்பினர்களோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்? ஆ எத்தனை வருஷம்? டக்குனு செக் பண்ணுங்க பாப்போம். வெரி குட், 6 வருஷம். 6 வருஷம் சொன்னா இதுல யாரு வெளியில போகணும்? ஏயா, பியா, சியா? யாரு வெளியில போகணும்? ஏயா, பியா, சியா? செனட் சபையை விட்டு போக வேண்டிய ஆட்கள் யாரு? சியா போகணும்? பி பி போகணுமா? ஏ போகணுமா?
ஓகே. வெரி குட். ஏ தான் போகணும். சரி. இப்ப ஏ வெளியில போயிட்டான். ஏ வெளியில போனா இந்த இடத்துக்கு வாரது யாரு? பி. சரியா? இந்த இடத்துக்கு வாரது யாரு? சி. இது காலியா இருக்கும். இது காலியாக இருக்கும். அப்ப இதுக்கு புதுசா புது பெட்ச் வரும். புது பெட்ச் வரும். புது பெட்ச் வரும். இப்ப இவங்க பாருங்க, பிங்கவங்க இப்ப இதுக்கு இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இவங்க 6 வருஷம் முடிஞ்சு. இப்ப இவங்களுக்கு இந்த சி 2 வருஷமா இருந்தவங்களுக்கு இப்ப இங்க வந்தோடனே 4 வருஷமா ஆயிட்டு. புதுசா வந்தவங்களுக்கு 2 வருஷம். இப்ப என்ன நடக்கும்? அப்ப பிக்கு 6 வருஷமா ஆயிட்டு. பி என்ன செய்யணும்? திரும்ப வெளியில போகும். வெளியில போன என்ன நடக்கும்? 6 வருஷம் முடிஞ்சோடனே வெளியில போன உடனே இப்ப சி இந்த இடத்துக்கு வருவாரு. சி இந்த இடத்துக்கு வருவாரு. இங்க ஏற்கனவே இருந்த இது ஈண்டு வெப்பமே, ஏற்கனவே வந்த ஈ, அவர் வந்து இப்ப இந்த இடத்துக்கு வருவாரு. இந்த இடத்துக்கு வருவாரு. இப்ப புதுசா உள்ளுக்கு எஃப் வருவாரு. புதுசா எஃப் வருவாரு. இப்ப திரும்ப சிக்கு 6 வருஷம் ஆயிட்டு. இப்ப சி வெளியில போவாரு. இப்ப சி வெளியில போவாரு. இப்ப இந்த இ வந்து இங்க வருவாரு. இஎஃப் இங்க வருவாரு. இப்ப புதுசா ஜிங்கிறவர் உள்ள வருவாரு. இது விளங்கிட்டா? இது உதாரணமா எப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கூல்ல 1ஆம் ஆண்டு உள்ள வந்த உடனே அங்க இருக்கிற ஏ லெவல் தேர்ட் இயர் வெளியில போவாங்க. அவங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட 14 என்ன 13 14 வருஷம் முடிஞ்சு அவங்க வெளியில போவாங்க. இப்ப இந்த 1ஆம் ஆண்டு திரும்ப 2ஆம் ஆண்டு ஆகும். 2ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ஆயினோடனே ஏற்கனவே 2ஆம் ஆண்டுல இருந்து 3ஆம் ஆண்டு ஆகுவான். ஏற்கனவே 3ஆம் ஆண்டுல இருந்து 4ஆம் ஆண்டு ஆகுவான். இப்படி போய் 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 அடுத்த ஏ லெவல் தேர்ட் இயர்ல இருக்கிறோம். வெளியில போகக்குள்ள அடுத்த ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வரும் 1ஆம் ஆண்டு. எங்கட யூனிவர்சிட்டியில தேர்ட் இயர் வரைக்கும் இருக்குன்னு சொன்னா நாங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்தோம். சரியா? செகண்ட் இயர் இருக்கிறாங்க, தேர்ட் இயர் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே நாங்க செகண்ட் இயருக்கு போவோம். போனா செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு போவோம். தேர்ட் இயர்ல இருந்தா விட்ட போயிடுவான். இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்க ஆள் இல்லை. இப்போ புதுசா நீங்க எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு தூக்கி போடுவாங்க. அப்ப இப்படி மாறி மாறி நடக்கும். இதே மாதிரி தான் செனட் சபையில நடக்கும். விஷயம் அவ்வளவுதான். செனட் சபையிலையும் 6 வருஷம் இருந்தவங்க வெளில போவாங்க. திரும்ப அஹ், புதுசா ஒரு டீம் வருவாங்க. 10 பேர் வருவாங்க. 30 பேர்ல 10 பேர் போனா என்ன ஏ போனுச்சுன்னு சொன்னா பி வந்து ஏழு இடத்துக்கு வருவாங்க. சி பி இடத்துக்கு வருவாங்க. புதுசா ஒரு டீம் வரும் 10 பேர். அதுல 5 பேர் நியமனம் மூலம், 5 பேர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம். இப்படி அந்த ரொட்டேட்டா போய் கொண்டிருக்கும். வணங்கிட்டா? விலங்காட்டி தைரியமா சொல்லுங்க. நான் திரும்ப வேற ஒரு சிம்பிளா விளங்கப்படுத்துவேன். விலங்காட்டி கட்டாயம் சொல்லுங்க, நான் சிம்பிளா விளங்கப்படுத்துவேன். விளங்கிட்டா? திரும்ப சொல்லவா? 1 மினிட்ல முடிய போகுது. திரும்ப ஜாயின் ஆகுங்க. டக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு இடையில விளங்கிட்டா திரும்ப சொல்லவா? ஓகே. திரும்ப ஜாயின் ஆகுங்க.